மாவட்டத்தில் வானகிரி, தரங்கம்பாடி மீனவ கிராமங்களில் சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம். நடுக்கடலில் படகுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானகிரி, தரங்கம்பாடி, தொடுவாய், கூழையார், கொட்டாயமேடு, கீழமூவர்கரை உள்ளிட்ட 26 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் 30,000க்கும் மேற்பட்ட ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி ஒரு சில மீனவ கிராமங்கள் மீன்பிடித்து வருவதால் மீன்வளம் குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவ கிராமங்களில் மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடல் இறங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல படகுகளிலும் மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி நடுக்கடலில் நிறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு சுருக்குமடி வலையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வானகிரி மீனவர் கிராமத்தினுடைய நிர்வாகி பேசுகிறோம். இன்றைக்கி இந்த பேட்டியினோட மெயின் காரணமே தடை செய்ய 1983ஆம் ஆண்டு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி அரசு தடை செய்த வலையை பூம்புகார் மற்றும் சந்திரபடி கிராமங்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வன்மையாக கண்டித்து இன்றைய கருப்பு கொடியேந்தி கடலில் இறங்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு வலையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 12 கிராம் மீன் உள்பட கடல் வளத்தை அழிக்கும் நோக்கில் தொடர்ந்து 25 முதல் 30 ஆண்டுகளாக இந்த கிராமங்கள் இந்த சுருக்கு வலையை பயன்படுத்தி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தின் சார்பாக முதல்ல வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதோடு அல்லாமல் 2/8/2025 தரங்கம்பாடியில் மயிலாடுதுறை மாவட்ட அளவிலான மீனவர்கள் கூட்டத்தில் நாங்கள் அனைத்து மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் சீர்காழி தாலுகா உள்ளிட்ட அனைத்து கிராமங்களும் கூட்டிய கூட்டத்தில் மீன்வளத்துறை இந்த வலை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் உத்தரவு அளிக்கிறோம், இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்களை கேட்டுக்கொண்டதன் மேலே நாங்கள் 1.5 மாத காலம் இந்த போராட்டத்தை மேலே எடுத்து செல்லாமல் கைவிட்டோம். ஆனால் மீன்வளத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் சுருக்கு வலை தடை சம்பந்தமாக எடுக்காத பட்சத்தில் இந்த போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரே நோக்கம் கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாது. 10 முதல் 12 கிராம் வரையிலான கடல் மீன் குஞ்சுகள் இந்த சுருக்குவலை பயன்படுத்தி அழிக்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் கடல்ல ஒரு சிறு குஞ்சுகள் உட்பட எந்த ஒரு மீனும் இருக்காது. எங்களுடைய நோக்கம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது அல்லாமல் வரும் சந்ததிகளுக்கு கடலில் ஏதாவது வளங்களை விட்டு செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். மீண்டும் நாங்கள் பல போராட்டங்களையும் பல ஆர்ப்பாட்டங்களையும் பல கண்டன ஊர்வலங்களையும் நடத்தி மீன்வளத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் சுருக்கு வலைக்கு எதிராக எங்களுடைய கோரிக்கை காதில் வாங்கி எடுக்கவில்லை. அதனால் மீண்டும் இந்த போராட்டத்தை இன்றைய தேதியில மாவட்ட அளவிலான கூட்டத்தை தரங்கம்படி கையில் எடுத்திருக்கிறாங்க. சீர்காழி தாலுகா அளவிலான கூட்டத்தை வானகிரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை எங்களுடைய நீண்டகால சுருக்குவலை தடை செய்ய கோரி எங்களுடைய நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையும் எங்கள் மொத்த கிராமத்தினுடைய 3 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் தொழிலை நாங்கள் மறியல் செய்துவிட்டு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துறோம். அரசும் மீன்வளத்துறையும் எங்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் 3 மாவட்டங்களும் வலியுறுத்தி நாங்கள் இது போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து செய்வதோடு அல்லாமல் அரசுக்கு எங்களுடைய மீன் சுருக்குவலை சம்பந்தமாக எதிர்ப்பை மீண்டும் தெரிவிப்போம். இப்படி ஒரு வாழ்வாதாரங்களை கடல் வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் ஒரு சுருக்குவலை தொழிலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் கிராமம் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி ஒரு தொழில் கிட்டத்தட்ட 28 கிராமங்கள் எதிர்க்கின்ற ஒரு தொழிலை 28 கிராமங்கள் எதிர்க்கின்ற ஒரு தொழிலை 2 கிராமங்கள் வெறும் 22 வலைகளை பயன்படுத்தி கடல் வளங்களை அளிக்கிறார்கள். பழையாறு முதல் கோடியக்கரை உள்ள அனைத்து கடல் வளங்களும் 2 ஊர்களைச் சேர்ந்த 22 வெறும் விசைப்படகுகள் சுருக்கு வலையை பயன்படுத்தி அளிக்கிறாங்க. அதை நாங்கள் கிராமத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சுருக்கு வலை சம்பந்தமான எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அரசு செவிதாய்த்து இதற்கு முடிவெடுக்க வேண்டும். மீன்வளத்துறை எங்கள் மீது கவனம் செலுத்தி வானகிரி மீனவர்கள் மீது கடலில் கவனம் செலுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் மீன் வளங்களை அளிக்காமல் எங்களுடைய வரும் சந்ததிகளுக்கு மீன் வளங்களை விட்டு செல்லும் வகையில் தடை செய்யப்பட்ட இந்த சுருக்கு வலை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அரசு மீன்வளத்துறையும் செய்யாத பட்சத்தில் மேலும் நாங்கள் இந்த போராட்டத்தை மேலும் கொண்டு செல்லும் என்கிறது நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் கஜேந்திரன், வானகிரியினுடைய பஞ்சாயத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.